ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோம். இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து சடனாக டம்ப் ஆகிருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிரிப்டோவில் புல் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ எல்லா ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பம்ப் ஆகிட்டுருக்கு. பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் $99,588 வரைக்கும் போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சின்ன கரெக்ஷன் எடுத்துச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லாவே வந்து ஒரு பம்பை கொடுத்துட்ருக்கு. அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் XRP வந்துட்டு நல்லாவே பம்ப் ஆகிட்டுருக்கு. ஸோ ரொம்ப வருஷமாக வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவாக போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் சடனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான டம்ப் எடுத்துருக்கு மார்க்கெட்டில். ஸோ இது வந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் கொரியாவோட பிரசிடென்ட் யூன் சூக் யோல் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ சடனாக வந்து எமர்ஜென்சி மார்ஷியல் லா அப்படிங்கிற ஒரு லா வந்து இம்போஸ் பண்ணியிருக்காரு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் எப்படி வந்து மிலிட்ரி ரூல் கொண்டு வருவாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் ஒன்று. இதை வந்து இப்போ சவுத் கொரியாவில் அந்த பிரசிடென்ட் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அத்தாரிட்டியுமே வந்துட்டு எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு மிலிட்ரி கண்ட்ரோலில் வந்து போயிடும். இதுக்கு அவர் சொல்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஆப்போசிட் பார்ட்டி வந்து பார்லிமெண்ட்டோட கண்ட்ரோல் எடுத்துக்க ட்ரை பண்ணுறாங்க அண்ட் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நார்த் கொரியா கூட வந்துட்டு டைப் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரீசன் சொல்றாரு. ஸோ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் கொரியா பீப்புள் கிட்ட வந்துட்டு ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் இதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் கரன்சியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பிட்காயினோட சவுத் கொரியன் வேர்ல்டில் இருக்கிற ப்ரைஸ் வந்துட்டு பயங்கரமாக வந்து ட்ராப் ஆயிருக்கு. இது நம்மளோட மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்பிட் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயினோட ப்ரைஸ் அந்த சவுத் கொரியன் வேர்ல்ட் பேரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $63,000 வந்து டச் பண்ணிட்டு வந்திருக்கு. இப்போ வந்துட்டு ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட்னால வந்து நம்ம எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா மார்க்கெட்டில் கரெக்ஷன் அப்படிங்கிறது எப்பவுமே நல்லது தான். ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $94,000 வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மேபி இன்னும் கீழே போனால் வந்துட்டு $92,000 இல்லை $90,000 வரைக்கும் போகலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எகைன் வந்து மேலே பம்ப் ஆயிரும். ஸோ நீங்கள் யாருமே வந்துட்டு ரொம்ப ஒரி பண்ணிக்கிட்டு செல் பண்ணிடலாமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் எல்லாரும் என்ன ரீசன்னால இப்படி டம்ப் ஆச்சு அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க, பேனிக்காக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.